மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரங்களில் எனக்குள்ள இருக்க கலக்கங்கள் மாறட்டும், எனக்குள்ள இருக்கிற பயங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு பயத்தோடு இருக்கிற அந்த பயங்கள் மாறி போகட்டும். என் வியாதியை குறித்ததான பயம், என்னுடைய வாழ்க்கையில அநேக சம்பவங்கள் நடக்கிறத குறித்து பயம் ஆண்டவரே, என் ஃபியூச்சரை குறித்து இருக்கிற பயங்கள் எல்லாம் இந்த மாலை வேளை மாறும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பயப்படாதேன்னு சொன்னீரே ஆண்டவரே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னீரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னீரே. அந்த விசுவாசத்தை எங்களுக்கு கட்டளையிடுவீராக, அந்த வார்த்தை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. இந்த நாளில் நீர் கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. செத்த அவயங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள எந்த செத்த காரியம் இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கு உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள கிரியை செய்யும் ஆண்டவரே. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எப்படியாக உம்முடைய வஸ்திரத்தை நான் தொட்டு விசுவாசத்தோடு தொடுவேன், நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லி தனக்குள்ளே அறிக்கை செய்து கொண்டால் எழுதப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. ஓ, இன்றைக்கு நாங்கள் அப்படி ஒரு விசுவாசத்தோடு உட்கார்ந்திருக்க உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. அந்த தேவாலயத்தில் உம்முடைய வஸ்திர தொங்கல் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய ஆலயத்தில் உம்முடைய வஸ்திர தொங்கல் எங்களை மூடிக்கொண்டிருக்குது ஆண்டவரே, எங்களை மூடிக்கொண்டிருக்குது ஆண்டவரே. விசுவாசத்தோடு நாங்கள் அதை தொடும்போது, விசுவாசத்தோடு தேடும் போது நிச்சயமா நீர் எங்களுக்கு வெளிப்படுவீர் ஆண்டவரே. இந்த மாலை வேளை வெளிப்படுகிற ஆண்டவர், இந்த மாலை வேளை எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறவர். உம்மால் அன்றி எங்களுக்கு விடுதலை இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உம்மால் அன்றி எங்களுக்கு விடுதலை இல்லை ஆண்டவரே, விடுதலை இல்லை ஆண்டவரே. ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்க அருகில் வருகிறவர், எங்க அருகில் வருகிறவர், எங்களை தேற்ற வருகிறவர், எங்களை பலப்படுத்த வருகிறவர். அன்றைக்கு ஆண்டவரே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆண்டவரே அவர்களுக்கு இறங்கி வந்த கர்த்தர், அந்த அக்கினி சூளைக்குள் இறங்கி வந்த கர்த்தர் இன்றைக்கு வரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நாங்கள் இருந்தாலும் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை விடுவிக்க வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்த பிசாசின் பிடி இருந்தாலும் இன்றைக்கு எங்களை தப்புவிக்க வல்லவர், எல்லா மந்திர கட்டுகளிலிருந்து எங்களை விடுவிக்க வல்லவர், எல்லா செய்வனர்களிலிருந்து எங்களை விடுதலையாக்க வல்லவர், எல்லா தாய்த்து தகடுகளிலிருந்து எங்களை விடுதலையாக்க வல்லவர், எங்களை விடுவிக்க வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் கை வைத்து சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற இந்த இயேசு எங்களை விடுவிக்க வல்லவர், எங்களை விடுவிக்க வல்லவர், எங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவர், எங்களை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்க வல்லவர். அந்த அக்கினி எங்களை ஒன்றும் செய்யாது. இன்றைக்கு நாங்கள் போகிற அந்த அக்கினி எங்களை ஒன்றும் செய்யாது, அந்த பிரச்சனைகள் ஒன்றும் செய்யாது, ஒரு போராட்டங்களை ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு எங்களை விடுவிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாத்தான் சொல்லுவான், உன்னை விடுதலையாக்க முடியாது, நீ விடுதலையாக்கப்பட முடியாதுன்னு சாத்தான் சொன்னாலும் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நம்மளை விடுதலையாக்குகிறவர். ஹல்லேலூயா. 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 ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சாப கட்டுகளை வேரோடு பிடுங்கி போட வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இரவு ஒரு அற்புதத்தின் இரவாய் ஆண்டவரே, என் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற ஒரு இரவாய் இந்த நாளில் நீர் மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களுடைய படகுல இயேசு இருக்கிறார். பயங்கர கொந்தல் காற்றுகள், பயங்கர அலைகள் அடித்து கொண்டிருந்தாலும் இயேசு எங்க படகில் இருக்கிறார். ஆமென். இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லுகிற நம்முடைய சத்தம் உண்டாண்டவரே. இன்றைக்கு எங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா அலைகளையும் அமர பண்ணுகிறவர், எங்களை விடுவிக்கிறவர். இன்றைக்கு இரவு எங்க பிரச்சனையின் மேல் தான் இயேசு நடந்து வருகிறவர். ஹல்லேலூயா. ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம். அது எது எங்களை பயமடுத்தி கொண்டிருக்குதோ, எது எங்களை தடையாக்கி கொண்டிருக்குதோ அந்த தடையெல்லாம் உடைத்தெறிகிற கர்த்தர் எங்க மத்தியில பிரசன்னமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவர். எல்லாம் கை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்றைக்கு நீங்க செய்ய போற அற்புதத்துக்காக நாங்க நன்றியை சொல்லுகிறோம். நீர் விடுதலையாக்க போறீர், நீர் சுகத்தை கொடுக்க போகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எந்த பாவத்துக்குள்ள நாங்க இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த பாவம் நீர் விரும்பாத எந்த பாவமோ எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எல்லாரும் யாராவது இருந்தாலும் நல்லா
அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. எந்த பாவமும் இருக்கக்கூடாது. இயேசுவே, அந்த பாவம் எங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது. எங்கள் வாழ்க்கையில் எந்த பாவமுக்கு தடையாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு எல்லா குறைகளையும் மன்னித்தரலும். எல்லாம் கை வைத்து ஜெபம் பண்ணி, எந்த பாவமானாலும் அதை மன்னிங்கப்பா, மன்னிங்க ஆண்டவரே. இன்றைக்கு இரவு மன்னிங்க. உங்கள் ரத்தம் ஆண்டவரே எங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும். எப்படிப்பட்ட ஆண்டவரே பாவத்துக்குள்ளே நாங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ளே நாங்கள் இருந்தாலும் இன்றைக்கு அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், இரக்கம் பெறுவான் எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கு எந்த பாவம் எந்த அற்புதத்துக்கு தடையா இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எந்த ஆண்டவரே எங்க பாவம் உம்முடைய ஆண்டவரே கர்த்தாவே அற்புதத்துக்கு தடையாயிராதபடி இன்றைக்கு நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நம்மளை ஆண்டவர் சந்திக்க விரும்புகிறார். இந்த மாலை வேளை நம்மளை சந்திக்க விரும்புகிறார். நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவரே, நாங்கள் அற்புதமா எங்க வாழ்க்கையை நீர் மாற்றும். அறிக்கை செய்கிறோம். எல்லா பாவத்தையும் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எல்லா கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களுக்கு சுகத்தை கொடுங்க. எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் ஒரு பெரிய சுகத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய போறதுக்கு உமக்கு நன்றி. மாலை வேளை நீர் எங்க மத்தியில் அற்புதம் செய்கிறதுக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்வீராக. ஆமென். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம்பா. உங்களுக்கு மகிமை செலுத்துகிறோம். நீர் நல்லவர், கிருபை உள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா கனத்தை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வருவீராக. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, இப்போ வரவேண்டும் வல்லவரே, வல்லவரே, நல்லவரே. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் சொல்லுவோமா, வல்லவரே, நல்லவரே, இப்போ வரவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வல்லவரே, நல்லவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சேர்ந்து எல்லாரும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த மாலை நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் எங்களை சுகமாக்குவீராக, எங்களை குணமாக்குவீராக, எங்கள் தேவைகளை சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை அழைத்தவர்,
அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நமக்கு அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். அவர் மாறாதவராயிருக்கிறார். எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிற தெய்வம். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று இந்த வாக்குத்தத்த பாடலை சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கைகளை தட்டி சேர்ந்து எல்லாரும் Thank you, Jesus. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். விசுவாசத்தோடு உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், சொல்லி பாடுங்க. என்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. ஆமென். இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். சொல்லி பாடுங்க. உன்னை அதிசயம் காண விசுவாசத்தோட அறிக்கை பண்ணலாமா? அற்புதம் கண்டிடுவாய். குறைகள் எல்லாம் ஆமென், குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே. இறை மகனாம் இயேசுவா நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே. இறை மகனாம் இயேசுவா நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே. ஆமென். பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், சேர்ந்து எல்லாரும் அற்புதம் கண்டிடுவாய். வாக்களித்தார் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரில் கரமே நடத்திடுமே. ஆமென். வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய்.
என்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடும். வாக்களித்தார் தேவன் என்று வாக்களித்தார் தேவன், சொல்லி பாடுங்க. இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், சொல்லுங்களேன். என்று நிறைவேற்ற வந்து விட்டார். ஒரு விசை கூட. என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். கைகளை அசைத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டுடைய வார்த்தை அது ஒரு நாளும் மாறுவதே கிடையாது. அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர். இந்த உலகத்துல மனிதர்கள் மாறி போவார்கள், நிமிடந்தோறும் மாறுவார்கள், ஒரு மணி நேரத்திற்கு ஆட்கள் வார்த்தையை மாற்றி விடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் சொன்னதுதான். நம்முடைய பரலோக தேவன் நம்மை குறித்து சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும். நமக்கு வாக்களித்தவர் வாக்கு மாறாதவர். அவர் வார்த்தையிலே உண்மை உள்ள தெய்வம். வேதம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று. அவருக்காக அழைக்கப்பட்ட நாம் உண்மையாய் அவரையே நம்பியிருப்போமே ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார். வார்த்தையை அனுப்பி அவர் சுகமாக்கினார். வேதத்துல பல இடத்துல பார்க்கிறோம், இப்போ உன் வேலைக்காரன் சுகமாய் இருக்கிறான் சொன்னார். அந்த நேரமே வேலைக்காரன் சுகமானான் என்று பார்க்கிறோம். லாசருவே வெளியே வா, ஒரே ஒரு வார்த்தை, செத்து போனவன் 4 நாள் கழித்து உயிரோடு கூட எழும்பி வந்தான் என்று பார்க்கிறோம். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதியாயிரு என்று அதட்டினார் அப்படின்னு போட்டிருக்குது. இயற்கையை பார்த்து அதட்டுகிற ஒரு தெய்வம் இருப்பார்னா நம்ம ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு. கைத்தட்டி நல்லா மகிமைப்படுத்துங்க. வேற யாரும் இயற்கையை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இயற்கையெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிற, ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனவர். நம்மளை உண்டாக்குனவர் அவர் தான். 2 கரம் உயர்த்தி அவருக்கு மகிமை செலுத்துங்க. எங்களை உண்டாக்கின தெய்வமே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை இந்த மாலை நேரத்துல எங்களை பார்த்து நீங்க சொன்னா எல்லாமே மாறும்னு சொல்லுங்க. அவரை பார்த்து ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமென். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. கைதட்டி பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கை எல்லாம் வெளிச்சமாகி பிரகாசிக்குமே. இருளான வாழ்க்கை எல்லாம் வெளிச்சமாகி பிரகாசிக்குமே. ஒளி தோன்றிடும், இருள் நீங்கிடும். சொல்லுங்க, ஒளி தோன்றிடும், இருள் நீங்கிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. இயேசுவே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. கைகளை தட்டி ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமென். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையெல்லாம் எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உணர்ந்து பாடுங்க. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி நிற்குமே.
கண்ணீர் மறைந்திடும், கவலை தீர்ந்திடும். ஆமே, கண்ணீர் மறைந்திடும். ஆமே, கவலை தீர்ந்திடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையெல்லாம் என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. நல்ல கரம் தட்டி பாடுங்க. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையெல்லாம் எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம். வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆமே, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கை தட்டி பாடலாமா? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, சேர்ந்து பாடுங்க. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, எழுப்பி நின்று பாடலாமே. எல்லாம் எழுந்து முடிந்தவங்க எழுந்து நின்று. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், விசுவாசத்தோட பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினா, நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினா, நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, விசுவாசத்தோட உம்மாலே எல்லாம் கூடும். பாடும் பொழுதே ஒரு விடுதலை வரக்கூடாதது, ஒரு விடுதலை ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே 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 எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஐயா பாடுங்க. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஒரு விடுதலை வரட்டும். பாடும் பொழுது ஒரு தேவ பலம். இயேசுப்பா நிரப்புங்க, கூடாதது நிரப்புங்கப்பா. பலவீனம் மாறட்டும் ஆண்டவரே, கட்டுகள் உடையல ஆண்டவரே, வியாதிகள் விலகட்டும். இப்பொழுதே செய்யுங்கப்பா. இயேசுப்பா கூப்பிடுங்க, வாயை திறந்து. இயேசுப்பா கூப்பிடுங்க, வாயை திறந்து. எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும்.
கூடும். ஜீசஸ் ஆமென் ஆமென். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அந்நிய பாஷையை பெற்றிருந்த பேசுங்க நல்ல விடுதலையோட. ரத ரபா மத்தவங்க ஏசப்பான்னு அவர் பேரை சொல்லி கூப்பிடுங்க. அருமையான தாயாரை கூப்பிடுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பலவீனத்தோட, கண்ணீரோட, வேதனையோட, இந்த நாளில் ஆகிலும் எனக்கு ஏதாவது நடக்காதா, இயேசு செய்ய மாட்டாரான்னு கேள்வியோட வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிற ஆண்டவர் இயேசுவே நாமத்தை சொல்லி கூப்பிடு மகளே. ஹல்லேலூயா. இயேசப்பா, இயேசுவே உம்மை நம்பி வந்திருக்கிறோம் இயேசுவே என்று முழக்கமிட்டு ரபா கபா தரா பலா கரா தரா மனா தரபா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி. எங்களுடைய சாபங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர் ஆண்டவரே. 2 கை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் பாடுங்க, என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. இயேசையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. துயர் நீக்கும் மருத்துவரே, வலது கரத்தை உயர்த்தி, என் துதிக்கு பாத்திரரே. அப்படி ஆராதிக்கலாமா? துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. சொல்லுங்க, பலன் எல்லாம் நீர்தானையா, என் பிரியமோ நீர்தானையா. சொல்லுங்க, பலன் எல்லாம் நீர்தானையா, என் பிரியமோ நீர்தானையா. கைகள் அசைத்து நன்றி 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 சத்தமா சொல்லலாமா? நன்றி நன்றி நன்றி. எல்லா ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசுவிடத்திலே அநேக வியாதி உள்ளவர்களை, பலவீனம் உள்ளவர்களை, பிசாசின் பிடியிலே அகப்பட்டவர்களை கொண்டு வந்தார்கள். எல்லாரையும் தொட்டு ஆண்டவர் சுகமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய வார்த்தையினாலே உங்களை தொட்டு அநேகரை சுகமாக்க போகிறார். நீங்கள் முந்தினவர்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை, ஒரு அற்புதத்தை, ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, உம்முடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்குது. ஆண்டவரே, லாசருவே எழுந்து வான் சொன்னபோது மரித்தவன் உயிரோடு கூட எழும்பினானே. ஆண்டவரே, ஒரே வார்த்தை சொன்னீர், வானம் பூமி ஆண்டவரே உருவாகினதே அப்பா. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி எங்களுக்கு நீ அற்புதத்தை செய்ய போகிறீர். எல்லா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்ய போகிறீர். ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்ப்போடு கூட உம்முடைய முகத்தை, உம்முடைய சமூகத்தை, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எல்லா அவிசுவாசங்களையும் எங்களை விட்டு ஆண்டவரே அகற்றி போடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து ஆண்டு எங்களுக்கு பெரிய காரியத்தை நீ செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். இந்த அற்புத மாலை ஜெபத்துக்கு இன்றைக்கு தான் புதிதாக வந்திருக்கிறேன் சொல்கிறவர்கள் உங்கள் கரங்களை நீங்கள் உயர்த்தும்படி கேட்கிறேன். இன்றைக்கு புதிதாக வந்தவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். உயர்த்தினவர்கள் நீங்கள் எழும்பி நிற்கும்படி கேட்கிறேன். இன்றைக்கு புதிதாக வந்தவர்கள் எழும்பி நில்லுங்கள். நீங்கள் விலாசம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் உடைய விலாசங்களை பொது இடத்துல கொடுக்கும்படி கேட்கிறேன்.
நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு புதிதாக வந்த இவர்கள் ஆண்டவரை தொடர்ந்து இவர்கள் ஆலயத்துக்கு வர வேண்டும், குழுவுக்கு செல்ல வேண்டும். ஆண்டவர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும், உம்மை இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பா, கர்த்தர் நல்லவர் என்பதை இவர்கள் ருசித்து பார்க்க ஆண்டவர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் உட்காருங்க. தொடர்ந்து நம்ம சாட்சியை கேட்க போகிறோம். சாட்சிக்கு பிறகு நம்முடைய தலைமை போதகர் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்காக கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். நம்ம சாட்சியை கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் காயத்ரி. எனக்கு போன மாதத்தில் வயிறு வலி வந்ததுனால ஸ்கேன் எடுத்து பார்க்க சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல என் லெஃப்ட் ஓவரியில் பெருசாக கட்டி இருக்கிறதா சொன்னாங்க. அதை ஆப்ரேஷன் பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் எடுத்து அது நார்மலான கட்டியா இல்லை ஆபத்தான கட்டியான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நான் அற்புத மாலை ஜெபத்தை வீட்டில் இருந்தே பார்த்து ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். பிளட் ரிப்போர்ட்டு நார்மலாக வர ஏசப்பா உதவி செஞ்சாங்க. ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியும் பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார். ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு ஏசப்பா. அப்புறம் ஆப்ரேஷன் முடிஞ்சிட்ட பிறகு டாக்டர் நாங்கள் எடுத்த கட்டியை பயாப்சிக்கு அனுப்பியிருக்கோம், அது நார்மலான கட்டின்னு வந்துருச்சுன்னா பயப்படுறதுக்கு எதுவும் கிடையாது, நார்மல் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா இனி கண்டினியூஸாக அப்சர்வேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். ஏசப்பா பயாப்சி ரிப்போர்ட்டையும் நார்மலாக மாற்றி கொடுத்தாரு. ஏசப்பா கொடுத்த அற்புதத்திற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். நான் சபைக்குள்ள வரும்பொழுது ரொம்ப தலைவலியோடு வந்தேன். ஆண்டவர் எனக்கு தலைவலியிலிருந்து விடுதலை கொடுத்தார். அதே போல பயாவி எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆண்டவர் அதுல இருந்து விடுதலை கொடுத்து எனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆண்டவருக்கு நன்றி. கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி தொண்டையில் பேச முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். ராயப்பேட்டையில் செக் பண்ணும்போது த்ரோட்டில் வோக்கல் கார்டு கிழிஞ்சு போயிட்டு த்ரோடு இன்ஃபெக்ஷன் ஆகி கேன்சருக்கு ஒரு அறிகுறி அதிகமாக இருக்குனாங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் போன மாதம் நான் ப்ரேயருக்கு வந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் எந்த பிரச்சனை இல்லாமல் ஆண்டவர் எனக்கு தொண்டையில் அந்த இன்ஃபெக்ஷன் இல்லாமல் சுகம் கொடுத்தாரு. இன்றைக்கி சர்ச்சில் என் ஒய்ஃபையும் என் பையனை வெளியில் விட்டு போயிடலான்னு வந்தேன். நைட்லேருந்து 2 நாளாக மூச்சு விட முடியல, செஸ்ட்டு ரொம்ப பெயினாக இருந்துச்சு. வெளியில் போயிட்டு திருப்பி என்ன பண்ண, நானும் சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கூட உட்காந்து பாஸ்டர் சொன்னாங்க, செஸ்ட்டு பெயினும் மூச்சு விடும் கஷ்டம் போது எனக்கு ஆண்டவர் அப்படியே பேசிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியர் ஆண்டவர் ஒரு சுகம் கொடுத்தாரு. இந்த வலி இல்லை, இன்றைக்கி நல்லா மூச்சு விட ஆண்டவர் கிருபை கொடுத்துக்கு ஆண்டவர் நான் மையப்படுவார். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அற்புத மாலை கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தூர இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், வீடுகளிலிருந்து இந்த அற்புத மாலை கூட்டத்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். மற்ற ஊர்களிலிருந்தும் மற்ற நாடுகளிலும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வெளியூரிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்ப வேண்டுமானாலும், உங்கள் சாட்சிகளை அனுப்ப வேண்டுமானாலும் இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் செய்து நீங்கள் அனுப்பி வைக்க நாங்கள் அன்பாக கேட்கிறோம். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. இன்று மாலை கூட்டத்தில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை சுகமாக்கும் என்ற தலைப்பில் ஆண்டவருடைய செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் இயேசு சொஸ்தமாக்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்களுக்கு எப்படி சுகம் கொடுத்தார்? முக்கியமான ஒன்று, அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர்கள் எல்லாருக்கும் சுகம் கொடுத்து பிசாசுகளை அவருடைய வார்த்தையினாலே துரத்தினார் என்று இந்த இடத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை
வல்லமை உள்ள ஒரு வார்த்தையாக நமக்கு இருக்கிறது. அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை தொட்டு ஆசீர்வதிக்கும். ஆண்டவராகிய இயேசுவை பற்றி அவர் எப்படி இந்த உலகத்தில் வந்தார் என்று படிக்கும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, சகலமும் அந்த வார்த்தையினாலே உண்டாயிற்று. அந்த வார்த்தை வெறும் வார்த்தையாக இல்லாமல் அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒரு ஜீவனுள்ள ஒரு வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையின் மூலமாக முழு உலகமும் உண்டாயிற்று. உண்டானதெல்லாம் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் உண்டாக்கப்படவில்லை. அதனால் இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் உண்டாக்கப்பட்டது அவருடைய வார்த்தையினாலே. அவருடைய வார்த்தைக்கு உருவாக்கும் வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தைக்கு சுகமாக்கும் வல்லமை உண்டு. அந்த வார்த்தை வல்லமை உள்ளது. அதை நாம் விசுவாசித்தால் நாம் பிழைப்போம். வேதம் சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, மனுஷன் உயிரோடு கூட இருப்பதற்கு ஒவ்வொரு நாளும் அவன் சாப்பிட வேண்டும். சாப்பிட்ட அந்த ஆகாரங்கள் அவர்களுக்கு இரத்தமாக மாறி அது மூளைக்கு சென்று அது மூளையை ஊக்குவித்து மனிதர்களை பிழைக்க வைக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். அப்படியானால் தேவனுடைய வார்த்தை வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் உங்களிடத்தில் பேசுவது எங்களுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை பேசுகிறோம். இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் பொதுவாக வாசிக்கும்போது இதெல்லாம் இன்ஸ்பயர்ட் வேர்ட் ஆஃப் காட், ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் ஆவியின் மூலமாக வாசிக்கும்போது விளங்கும். அந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவனாக இருக்கும். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகையினால் இந்த சாயந்தர வேளையில் ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அற்புதம் நடக்கும், உங்கள் வாழ்க்கையிலே பிழைப்பு உண்டாகும், உங்கள் வாழ்க்கையிலே சுகம் உண்டாகும் என்பதை பார்க்கிறோம். சங்கீதம் 107:20 நாம் வாசிப்போம். அவர் தமது வசனத்தை அனுப்பி, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆண்டவர் மக்களை எப்படி சுகமாக்குகிறார்? தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு விலக்கி தப்புவிக்கிறார். பயங்கரமான அழிவின் பாதையில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில், பயங்கரமான சூழ்நிலையிலே வேதனையோடு, பயங்கரமான சூழ்நிலையில் பல வியாதிகளோடு இருக்கிற உங்களை சுகமாக்குவதற்காகத்தான் ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் அனுப்புகிறார். அந்த வார்த்தையை அனுப்பி உங்களை சுகமாக்குகிறார், அழிவுக்கு விலக்கி தப்புவிக்கிறார். பயங்கரமான அழிவு பிசாசு உங்களுக்கு உண்டாக்கி வைத்திருக்கும் போது அந்த அழிவுக்கெல்லாம் விலக்கி காக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவர் இன்று உங்களை சுகமாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய வாழ்க்கையின் வார்த்தையை குறித்து கவனமாயிருக்க வேண்டும். நமக்குள்ளே இருந்து வருகிற வார்த்தை மற்றவர்களை அழிக்கிறதா இருக்கிறதா, மற்றவர்களை சுகமாக்குகிறதாய் இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேசுகிற வார்த்தை மக்களுக்கு ஆறுதலாக இருக்கணும், சுகமுண்டாக்குறதா இருக்கணும். உங்கள் நாக்கிலே ஜீவனுள்ள வார்த்தையும் இருக்குது, மரணத்துக்கு ஏதுவான வார்த்தையும் இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் வருகிற வார்த்தைகள் மக்களை கொன்றுவிடும். அநேகருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மக்களை
சோர்வடைய பண்ணும். அவர்களை உற்சாகப்படுத்த ஆண்டவர் நமக்கு நல்ல வார்த்தைகளை கொடுக்கணும். மத்தேயு 12:33-34 வாசிக்கலாம். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். அதனுடைய கனி நல்லதென்று நீங்கள் சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். அதனுடைய கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். அது கனியினாலே அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? நலமானதை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குதோ அதைத்தான் வாய் பேசும். நம்ம நல்லவங்களாக இருந்தால் நாம் பொல்லாத வழிகளை விட்டு விலகி, பொல்லாத வாழ்க்கையை விட்டு விலகி, பொல்லாத காரியங்களை கேட்கிறதை விட்டு விலகி, நம்முடைய வாழ்க்கை இருதயத்தை சுத்தமாக வைத்திருந்தால், நம்முடைய எண்ணங்களை எல்லாம் சுத்தமாக வைத்திருந்தால் சுத்தமான வார்த்தை நமக்குள்ளே வரும். இல்லாவிட்டால் மோசமான வார்த்தைகள் தான் வரும். கோபம் ரொம்ப வந்துட்டுனா அந்த கோபம் வெளியே வர்றது எதனால் வரும்? வார்த்தையினால், செய்கையினால் வெளியே வரும். நம்ம இருதயம் நல்லா இருந்தால், நம்முடைய எண்ணங்கள் நன்றாக இருந்தால், நம்முடைய வார்த்தைகளும் நன்றாக இருக்கும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல வார்த்தைகளை பேச கிருபை தருவார். நீங்கள் பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கிறது? ஒரு மரம் அதனுடைய கனியினால் அறியப்படும். அப்போ அந்த மரத்தின் வேரெல்லாம் சுத்தமாக இருந்தால்தான் மேலே இருக்கிற கனியும் நல்ல சுத்தமாக வரும். அதனால் நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கிறது போல நம்முடைய வாழ்க்கை நல்ல காரியமாய் இருப்பதற்கு வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். நம்ம நல்ல மனுஷர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுவதற்காகத்தான் இந்த உலகத்தில் இயேசு வந்தார். இந்த இயேசு வந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்ப, ஆண்டவர் அற்புதமாய் காரியங்களை செய்ய ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க. உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் வார்த்தை மாறும், உங்களுடைய சிந்தை மாறும், உங்கள் இருதயங்களெல்லாம் மாறிவிடும். ஒரு நல்ல புது இருதயத்தை ஆண்டவர் தருவார். உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை இயேசு தந்துடுவார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம மறுபடியும் பிறந்து விடுவோம். ஒரு முறை உலகத்தின் தாயின் வயிற்றில் பிறந்து விட்டோம். இந்த உலக வாழ்க்கையை படித்து கொண்டோம். மற்றவர்கள் பேசுகிற வார்த்தைகளெல்லாம் நமக்கு கேட்குது. சின்ன குழந்தையை நீங்கள் எடுங்க, கொஞ்ச நாள் பேச ஆரம்பிச்சிட்டுனா அது என்னெல்லாமோ பேசுது. அது எங்கேருந்து படிக்குதுன்னா நம்ம வீட்டில் நம்ம பேசுகிற வார்த்தையெல்லாம் அது பேச ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வாழ்க்கையில் கவனமாக வாழணும், கவனமாக பிழைக்கணும். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். இயேசு சிலுவையில் மரித்தது அதற்காகத்தான் மரித்தார். நம்மளை நல்லவர்களாக மாற்றணும், நல்ல வார்த்தைகளை பேசணும். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே பேசுங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் கசப்பு இருந்தால் கசப்பான ஒரு வார்த்தை தான் வரும் வெளியே. கோபம் இருந்தால் கோபமான வார்த்தைகள் வெளியே வரும். இதெல்லாம் மாற்றி அமைக்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த வாழ்க்கையை ஆண்டவர் நிச்சயம் தருவார். நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு நல்ல வார்த்தைகளை பேச ஒப்புக்கொடுங்கள். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று விசுவாசித்து அதை பேசணும். மத்தேயு 8:17 வாசியுங்கள். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு நிறைய பேரை சுகமாக்கின போது
அதுக்கு கீழே அந்த வசனம் இப்படி இருக்கிறது, அவர் நம்முடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன வசனத்தில் எழுதப்பட்ட இந்த வார்த்தை இங்கே வருகிறது. ஏசாயா 53:5 வாசியுங்கள். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்முடைய பாவங்கள் மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் என்ன செய்யப்பட்டார்? நொறுக்கப்பட்டார். நம்முடைய பயங்கரமான பாவங்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்? சுகமாகிறோம் என்ற வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணினால், நம்முடைய வாயில் இந்த வார்த்தைகள் இருக்குமானால், இந்த வார்த்தைகள் நமக்கு சுகத்தை கொடுக்கும். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்திருக்கிறார். அதை விசுவாசித்தால், இந்த வார்த்தைகள் உங்கள் வாயில் இருந்தால், இந்த வார்த்தைகள் நீங்கள் அறிக்கை செய்தால், ஆண்டவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் சுகத்தை கொண்டு வருவார். அவருடைய வார்த்தை என்ன செய்கிறது? ஏசாயா 55:10-11 வாசிப்போம். மாரியும் உறைந்த மழையும், மழையும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது. வானத்திலிருந்து பெய்யும் மழை ரொம்ப முக்கியமானது. விவசாயிகள் எல்லாம் மழையை பார்த்து கொண்டே இருப்பார்கள். எப்போ மழை வரும், எப்போ தண்ணீர் வரும், எப்போ மழை பெய்து டேமெல்லாம் நிரம்பி அந்த டேமை திறந்து விடுவாங்க. தாங்கள் விதைக்கணும், தாங்கள் அறுக்கணும். அந்த மழை வருவதற்காக வானத்தை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அந்த மழை வந்தால் அது பூமியை முதல்ல நனைக்கும். அது விதையை அது முளைத்து வருவதற்கு உதவி செய்து மக்களுக்கு புசிக்க ஆகாரத்தை கொண்டு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். மழை தண்ணீர் வரும்போது தான் இந்த பட்டணத்தில் கொஞ்சம் நல்ல மழை பெய்தால் குடிக்கிறதுக்கு என்ன இருக்கும்? தண்ணீர் இருக்கும். மக்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். மழையே பெய்யாமல் நின்று போயிட்டுனா இந்த பட்டணத்தில் என்ன இருக்காது? தண்ணி இருக்காது, குடிக்க தண்ணி இருக்காது. அடிக்கடி குடிக்க தண்ணி இல்லாமல் போகும். அதனால் மழை தண்ணீர் ரொம்ப முக்கியம். அது ஆசீர்வாதமானது. அதே போல அடுத்த வசனம், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அதை நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சும்மா சாதாரணமானதல்ல, அது வெறுமையானதல்ல. அது எப்படி மழை பெய்து பூமியை நனைத்து விதைகளை முளைக்க பண்ணுகிறதோ அதே போல ஆண்டவருடைய வார்த்தை மெய்யாகவே நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அது வெறுமையாக திரும்பாது. அந்த வசனத்தை ஆண்டவர் அனுப்பினால் அற்புதங்கள் நடைபெறும். ஆகையினால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை அனுப்பப்படும் போது என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். மத்தேயு 8:8 வாசிப்போம். மத்தேயு 8:8. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நீர் என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஒரே ஒரு வார்த்தை நீர் சொல்லும். அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். என் வேலைக்காரன் என்ன செய்வான்? சுகமடைவான். ஒரு பெரிய அதிகாரி, பட்டாளத்தில் வேலை பார்க்கிறவன், அவன் இயேசுவண்டை வந்து தன் வேலைக்காரனை சுகமாக்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறான். இயேசுவும் நான் வர்றேன்
அப்படின்னு சொன்னார். ஆனால் வேலைக்காரரை அனுப்பி, இயேசுவே நீர் என் வீட்டுக்கு வர வேண்டாம், அந்த தகுதி எனக்கு இல்லை, இவ்வளோ பெரிய பரிசுத்தமான தெய்வம் நீர், உமக்கு அதிகாரம் உண்டுன்னு எனக்கு தெரியும், நீர் என் வீட்டுக்கு வர வேண்டாம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே என்று சொல்லி அனுப்புகிறான். அவன் சொல்கிறான்னா, நான் ஒரு அதிகாரி, என் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்களும் உண்டு, எனக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளும் உண்டு, நான் என் வேலைக்காரனை போன்னு ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வேலைக்காரன் போகிறான், வான்னு ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வேலைக்காரன் என்கிட்ட வர்றான். அப்போ என் வார்த்தையில் அதிகாரம் இருக்குது. நீர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வம், உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, உங்கள் வார்த்தையில் அதிகாரம் இருக்குது. ஹல்லேலூயா. கை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். ஆண்டவரே, உங்கள் வார்த்தையில் எங்களுக்கு அதிகாரம் இருக்குதுப்பா, அந்த அதிகாரத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த அதிகாரமுள்ள வார்த்தை இன்றைக்கு ராத்திரி புறப்பட்டு வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் தொடணும், எங்கள் ஒவ்வொருடைய வியாதிகளை நீக்கணும், எங்கள் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களும் உயிர்ப்பிக்கப்படணும், செத்த கற்பங்கள் உயிர்ப்பிக்கப்படணும், குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் உண்டாகணும், கேன்சர் நோய்கள் சுகமாகணும். ஆண்டவர், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற வேதனைகளை இன்றைக்கு நீர் மாற்றணுடைய அதிகாரத்தினால, அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த அதிகாரம் செயல்படும் என்பதை நாங்கள் விசுவாசித்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய கரம் இந்த நாளில் இறங்கி வந்து அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யும்படி ஊக்கமாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும், பெரிய காரியங்களை நீ செய்யும். இயேசுவே, வல்லமை உடையவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எப்படியாயினும் ஒரு பெரிய காரியத்தை நீ செய்யணும். இப்படி வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் வல்லமையுள்ள வார்த்தைகள். ஆமேன் சொல்லுவோம். ஆமே. அந்த வேலைக்காரன் சுகவீனமாக இருந்தபோது அந்த பெரிய அதிபதி தன் வேலைக்காரனுக்கு சுகம் கிடைக்கணும், தனக்கு மாத்திரமல்ல, தன்னுடைய தேவைக்கல்ல, மற்றவங்க யாரும் சுகவீனமாக இருந்தால் அவங்களுக்கு சுகம் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கும் ஆண்டவர் சுகம் கொடுப்பார். இந்த வேலைக்காரனுடைய வாழ்க்கையில் இயேசு சொன்ன அந்த வார்த்தை, அவன் வீட்டுக்கு போன போது அவன் சுகமடைஞ்சிட்டான். அந்த வார்த்தையில் வல்லமை இருந்தது. இயேசு அவன் வீட்டுக்கு போகலை, அவர் இருந்த இடத்தில் அந்த வார்த்தையை சொன்னார். அவன் வேலைக்காரன் சுகமடைவான் சொன்ன வார்த்தையை நம்பி அவன் போனான். ஆண்டவர் அற்புதமான சுகத்தை அவனுக்கு கொடுத்திருந்தார். யோவான் 4ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இயேசு சொன்ன வார்த்தையை அவன் நம்பி போனான். ஒரு ராஜாவின் வீட்டில் வேலை செய்கிற மனுஷனுடைய குமாரன் மிகுந்த சுகவீனமாக இருக்கிறான். அந்த மனுஷன் வந்து இயேசுவை கூப்பிடுறான். இயேசுவே, என் வீட்டுக்கு வாரும், என் மகனை சுகமாக்கும். இயேசு சொல்லுகிறார், நீ போ, உன் மகன் சுகமாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். அந்த வார்த்தையை நம்பி அவன் வீட்டுக்கு போகிறான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையில் சுகம் இருக்குதுன்னு நம்பி போகும்போது அவன் வீட்டில் உள்ள வேலைக்காரர்கள் ஓடி வருகிறார்கள். வழியில் வந்தபோது என்னன்னு கேட்டபோது, உன் மகன் பிழைத்திருக்கிறான், அவன் சுகமாயிருக்கிறான். எந்த மணி நேரத்தில் அவனுக்கு சுகம் உண்டாயிற்று என்று கேட்குறான். 7ஆம் மணி நேரத்தில். இந்த மனுஷனுடைய விசுவாசத்தை பாருங்கள். அவன் உன் மகன் பிழைச்சிருப்பான், நீ போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த டைமை பார்க்குறான். எந்த டைமில் சொல்கிறாரு அது நடக்குதா அப்படின்னு பார்க்குறான். அவன் போயிட்டுருக்கிறான், சுகம் கிடைச்சிருக்கு என் மகன்ட்டு. அவன்கிட்ட வர்ற வழியில் வர்ற மனுஷர்கிட்ட கேட்குறான், எந்த மணி நேரத்தில் அவனுக்கு சுகம் கிடைத்தது. கரெக்டாக இயேசு அந்த வார்த்தையை சொன்ன உடனேயே அந்த வல்லமை புறப்பட்டு அவனுக்கு சுகம் கிடைத்தது.
இன்றைக்கி ராத்திரி வேளையில் இந்த வந்திருக்கிற உனக்கும் தூர இடத்துல இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவருடைய வார்த்தை எந்த மணி நேரத்தில் உனக்கு வருதோ அந்த மணி நேரத்தில் உனக்கு சுகம் கிடைக்க வல்லமை உடைய ஒரு தேவன். இன்றைக்கு நீ விசுவாசிப்பாயா? அவருடைய வார்த்தை மாறாத வார்த்தை, இன்றைக்கும் அந்த வல்லமையுள்ள வார்த்தை இன்றைக்கும் நம்முடைய மத்தியில் இருக்குது. அந்த வார்த்தையை நான் விசுவாசித்தால் நிச்சயம் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். உன் வாழ்க்கையில் உள்ள பாவத்தை மன்னிக்கும், உன் வாழ்க்கையில் உள்ள வியாதிகளை நீக்கும். உன்னுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது அதுபடி ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியும். மார்க் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்பொழுது அவர் நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் நீ போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். பிசாசு உன் மகளை விட்டு என்ன செய்துட்டு நீங்கி போயிற்று. இயேசு ஒரு பெண் அவரை தேடி வர்றான். இயேசு யாருமே தன்னை பார்க்கக்கூடாது இன்னும் மறைஞ்சிருந்த ஒரு வீட்டுக்குள்ளே கண்டுபிடிச்சி இந்த பெண் ஆண்டவரை ஆவலாக தேடுறான். தேடி கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சி அவர் பின்னால் போயிட்டுருக்கும்போது ஆண்டவர் அவளுக்கு உடனே பதில் கொடுக்கவே இல்லை. ஆனாலும் அவன் விடாமல் இயேசுவை பின்பற்றி தன் மகளுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று அவள் பின்னாலே போகிறான். இயேசு சொன்னார், நான் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவள் வார்த்தை ஒன்று சொல்கிறா, ஆமாண்டவரே, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து எனக்கு கொடுக்க வேண்டாம், ஆனால் மேஜையிலிருந்து பிள்ளைகள் சாப்பிடும்போது கீழே விழுகிற அந்த சாப்பாட்டை, மீதியான சாப்பாட்டை நாய்கள் சாப்பிடுமே, அதே போல் எனக்கு எனக்கு எப்படியாவது என் மகளுக்கு சுகம் கொடுக்கணும். அவள் சாதாரணமாக வந்து கேட்கவில்லை. அவள் எதையும் பற்றி கவலைப்படலை. அவன் மகள் பிசாசு பிடித்தவள். அவளை கூட்டிகிட்டு வந்திருக்க முடியாது. அவ்வளவு வேதனையோடு இருந்த அவளுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவள் கேட்டுட்டு, இப்படி என்ன நாய்க்குட்டி போடுற சாப்பாடுன்னு சொல்லிட்டாரேன்னு போயிட்டு வேதனைப்பட்டு போயிடல. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு கீழே விழுகிற அந்த சாப்பாட்டு துணிக்க எனக்கு போதும்னு சொல்லி அந்த வார்த்தையை அவள் சொல்கிறான். நீ ஆண்டவர்கிட்ட சொல்கிற வார்த்தை எப்படி இருக்குது? இயேசு என்னை கைவிட்டார், இயேசு எனக்கு எத்தனையோ தடவை வந்து ஜெபம் பண்ணிட்டேன், ஒன்றும் கிடைக்கல, எனக்கு ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியலை, சந்தேகப்படாத. உன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது இன்னைக்கு? இந்த ஆண்டவர் அன்புள்ள ஒரு ஆண்டவர், நல்ல ஆண்டவர், கைவிடாத ஆண்டவர், உன்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர். அவர் உன்னை இன்றைக்கு சுகமாக்குவார். அந்த இயேசுவின் சுகம் இன்றைக்கு எனக்கு கிடைக்கும், நான் ஆண்டவருக்காக வாழ்வேன் என்று சொன்னார். நிச்சயம் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் தேவைகளை சந்திப்பார். உன் வாயில் ஆண்டவருக்கென்று நல்ல வார்த்தைகள் வரட்டும், உன் வீட்டுக்குள்ளே நல்ல வார்த்தைகள் வரட்டும், உன் வாழ்க்கையில் உன் இருதயம் சீர்படட்டும். முதலாவது உன் வாழ்க்கை மாறட்டும். பொல்லாத இருதயத்தை முதலாவது மாற்றி நல்ல இருதயம் ஆண்டவர் உனக்கு தரும்படி கேளு. உன் பாவங்கள் மன்னிக்கப்படணும். ரெண்டாவது, உன் வியாதிகளை சுகமாக்க ஆண்டவருடைய வார்த்தை வரும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை சுகமாக்குவார். ஆண்டவர் உங்கள் இருதயத்தை முதல்ல மாற்றி பாவத்தை மன்னித்து உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். மாறாத அவருடைய வல்லமை இந்த நேரத்தில் இறங்கி வரட்டும். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, முதலாவது என் பாவத்தை மன்னியும், என் இருதயத்தை நல்ல இருதயமாக மாற்றும், என்னிலிருந்து நல்ல சிந்தை, நல்ல இருதயம், நல்ல வார்த்தை, நல்ல கனி என் வாழ்க்கையில் உருவாகட்டும், என் பாவங்களை எனக்கு மன்னியும் என்று முதலாவது கேட்போமா? எந்த இடத்தில் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உன் இருதயத்தை மாற்றி உனக்கு ஒரு நல்ல இருதயத்தை, ஒரு புது இருதயத்தை கொடுத்து உன்னை ஒரு புது மனுஷனாக மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் நல்லவர், அவர் கைவிட மாட்டார். இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வார். ஐயா, இந்த இயேசு எனக்கு ஒரு புது இருதயம் கொடுக்கணும், எனக்கு ஒரு புது வாழ்க்கையை தரணும்,
ஒரு நல்ல இருதயத்தையும் நல்ல சிந்தையும் இந்த ஆண்டவர் எனக்கு தரணும். இன்றைக்கி நான் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன், என் பாவம் மன்னிக்கப்படணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பியுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். சீக்கிரமாக எங்கே இருந்தாலும் கை வைத்து காண்பியுங்கள். இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன், என் இருதயத்தில் வரணும், இந்த இயேசு எனக்கு ஒரு புது இருதயத்தை கொடுக்கணும், என் வாழ்க்கையை மாற்றணும், இந்த இயேசு எனக்கு அற்புதம் செய்யணும்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கை வைத்து நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்திருக்கும்படி கேட்குறோம். எழுந்திருங்கள், சீக்கிரமாக எங்கே இருந்தாலும் எழுந்திருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்திருக்கிற நீங்கள் எண்ணெய் கையில் வச்சுருந்தா எடுத்துக்கொண்டு முன்னால் வாங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். சீக்கிரமாக முன்னால் வாங்க. ஆண்டவருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். எந்த பக்கம் இருந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவங்க முன்னால் வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வீடுகளிலே இருந்து ஜெபிக்கிறவர்கள், நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் உங்களுக்கு ஒரு புது இருதயம், உங்கள் பாவம் மன்னிக்கப்படணும், உங்கள் வாழ்க்கை மாறணும், நீங்கள் எழுந்து நில்லுங்க. கிராஸ் டிவியில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் இந்த ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் வந்து உங்களை புதுசாக மாற்றுவார். இந்த ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். உண்மையாக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஐயா, ஆண்டவர் என்னை தொடரும், என் வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோட இருந்து பேசுவார். நான் சொல்லுகிற ஜெப வார்த்தையை சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் உண்மையாக அதை உணர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அந்த பாவத்தை மன்னிப்பார். ஒரு புது இருதயத்தை கொடுப்பார். ஒரு புது வாழ்க்கையை கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு ரட்சிப்பை அருளி செய்கிற தேவன். அந்த ரட்சிப்பின் மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவருடைய கரம் இறங்கி வரட்டும். நாம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். நான் சொல்கிற இந்த ஜெப வார்த்தைகளை சத்தமாக சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும். இயேசுவே, என் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினீர். இயேசுவே, அதை விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு புது இருதயம், ஒரு புது சிந்தை, ஒரு புது வாழ்க்கையை எனக்கு இன்று தாரும். என்னுடைய வாழ்க்கையில் உம்மை ருசிக்க உதவி செய்யும். நீர் நல்லவர் என்பதை நான் ருசிக்கிறேன். இயேசுவே, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை மாற்றும். எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையை சொன்ன நீங்கள், ஜெபித்த நீங்கள் விசுவாசியுங்கள். வீடுகளிலேயும் இந்த வார்த்தையை சொன்ன உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை, ஒரு மாற்றத்தை தருவார். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த அனுபவத்தை பெற்ற நீங்கள், ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இந்த வார்த்தை அற்புதம் செய்யும். ஆகையினால் நீங்கள் ஒரு வேதாகமம் இல்லைன்னா வாங்கி அதை வாசிக்கணும். இதில் புதிய ஏற்பாடுன்னு ஒரு பகுதி உண்டு. அதில் யோவான் எழுதின சுவிசேஷம், அதை வாசிக்கலாம். ரெண்டாவது, நீங்களே அப்பாட்ட ஜெபம் பண்ணணும். உங்கள் தகப்பன் அவர்கிட்ட நீங்கள் வேண்டிக் கொள்ளணும். அவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். நீங்கள் விட்டுறக்கூடாது. தொடர்ந்து ஆண்டவருடைய அற்புதம் உங்களுக்கு நடக்க நீங்கள் ஜெபம் பண்ணணும். மூணாவது, உங்களுக்கு ஒரு ஐக்கியம் தேவை. சர்ச்சுக்கு வரலாம், உங்கள் வீட்டு பக்கம் உள்ள குழுவுக்கு போகலாம். இந்த ஐக்கியம் உங்களுக்கு தேவை. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். நீங்கள் ஒரு சின்ன குழந்தையை போல இருக்கிறீர்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வளருவதற்கு, உங்களுக்கு ஆவிக்குரிய நிலைமையில் உங்களை வளர்க்க பெற்றோர்கள் தேவைப்பட்டது போல உங்களுக்கு நல்ல பெற்றோர்கள் தேவை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர உங்களுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் தேவை. இந்த சபையின் ஆராதனைகள் வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்தில் தொடர்ந்து நடக்கும். காலையில் பெண்களுக்கு 10:30 மணிக்கு ஆராதனை உண்டு. ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை எல்லா நேரமும் உண்டு. நீங்கள் வரலாம். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல ஜெபம் நடந்து கொண்டே இருக்கும்.
நீங்கள் ஜெபிக்க வரலாம் 24 மணி நேரமும். ஹோப் சென்டர்னு ஒரு இடம் இருக்குது கீழே பகுதியில். அங்கே பிசாசு பிடித்தவங்க சுகமாகிறதுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, வியாதிகளுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, ஆலோசனை கொடுப்பாங்க. இந்த ஃபோன் நம்பரை எழுதி வச்சு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது எண்ணெய் பூசி நம்ம ஜெபம் பண்ணுவோம். டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களும் எண்ணெய் வீட்டில் இருந்தாலும் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. அந்த எண்ணெயை போட்டு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். அற்புதம் செய்து உங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கும். ஆண்டவர் போன வாரத்துலேயும் ஜெபம் பண்ணி எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண போது அற்புதம் நடந்திருக்கும். நீங்கள் சாட்சிகளை சொல்லணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லோரும் இந்த எண்ணெயை கையில் உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உடைய நாமத்தினால் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவர்கள். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். பாவம் செய்தவனானால் மன்னிக்கப்படும். ஆண்டவரே, அவர்களை நீர் எழுப்புவீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் நாமத்தினாலே இந்த எண்ணெய்க்காக ஜெபம் பண்ணுறோம். இந்த எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவர் செய்ய முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் அப்பா, அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். இதை ஆசீர்வதித்திரணும். உடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது எண்ணெயை பூசி ஜெபம் பண்ண ஆரம்பியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லா வியாதிக்கும் ஜெபம் பண்ணுவோம். அந்த வியாதிகள் நீங்கி போகும். விசுவாசத்தோடு அதை செய்யுங்க. நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்கும்போது சுகமாக்குவேன் என்று வேதத்தில் எழுதப்பட்ட வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும். ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும். இயேசுவின் நாமத்தினால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு அவயவத்தையும் உம்முடைய நாமத்தினாலே தொட்டு சுகமாக்கியருளும். நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே வசனத்தை அனுப்பும். உன் பலவீனத்தில் இருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் இரு என்ற வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்குள்ளே போகட்டும். எல்லா வேதனைகள், கட்டிகள், புண்கள் எல்லாம் ஆறி போகட்டும். கால்கள், கைகளில் வீக்கங்கள், பலவீனங்கள், மூட்டுகள், மடக்க முடியாதவை, நீட்ட முடியாதவைகள், ஆண்டவரே எலும்புகள், கைகள், ஆண்டவரே எல்லாவற்றிலும் அற்புதம் நடக்கட்டும். கழுத்து நரம்புகள், கால் நரம்புகள், இடுப்பு நரம்புகள், ஸ்பைனல் கார்டு நரம்புகள் எல்லாவற்றையும் தொடும். எல்லா நரம்புகளிலும் சுகம் உண்டாகட்டும் இயேசு நாமத்தினாலே. இரத்த ஓட்டத்தில் சீராக இருக்கட்டும். எல்லா இருதய வியாதிகளை நீக்கி இருதய வாழ்வுகளிலே இரத்த ஓட்டம் சீராக இருக்கட்டும். அடைப்புகள் திறக்கப்படட்டும். நார்மலாக இருதய துடிப்புகள் இருக்கட்டும் இயேசு நாமத்தினாலே. தொண்டையில் உள்ள கட்டுகள், கட்டிகள், தைராய்டு பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நீக்கி போடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். ஆண்டவரே, வயிற்றில் இருக்கிற கர்ப்பப்பையில் உள்ள கட்டிகள் மாறட்டும், கேன்சர்கள் மாறட்டும். இறைப்பையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், ஜீரணமாகாத சக்திகள் எல்லாம் மாறி அற்புதங்கள் நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் உணவு குழாய்களை தொட்டருளும். சுகமாக்கும் ஆண்டவரே. பல் வேதனைகளை மாற்றிவிடும். கண்ணில் இருக்கிற பிரச்சனைகள் இன்றைக்கு மாறட்டும். செவிட்டு காதுகள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கட்டும். அசுத்த ஆவிகள் எந்த வீடுகளுக்குள்ளே இருந்தாலும், எந்த சரீரத்துக்குள்ளே இருந்தாலும் இன்றைக்கு அது புறப்பட்டு போகும்படி கட்டளை கொடுக்கிறோம். இந்த இடத்துல எந்த அசுத்த ஆவிகள் இருந்தாலும், பில்லிசூனி ஆவிகள் இருந்தாலும், செய்வினை கோளாறுகள் இருந்தாலும், மந்திர ஆவிகள் இருந்தாலும் அத்தனையும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அசுத்த ஆவிகளெல்லாம் வெளியேறட்டும். கர்த்தருடைய அற்புதமான கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அதிசயம் செய்யும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால வெளியேறி திரும்ப திரும்ப உள்ள வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால அதிசயங்கள் நடக்கட்டும். உள்ளே இருக்கிற எல்லா வியாதிகளும் வெளியேறட்டும்.
இன்றைக்கு ஆண்டவரே சுகம் உண்டாகட்டும். நாக்கில் இருக்கிற பிரச்சனை, பேச முடியாத பிரச்சனைகள் இன்றைக்கு சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில் கல்லீரல் பிரச்சனையை மாற்றிவிடும். இயேசுவின் நாமத்தினால் ஈரல் பிரச்சனைகளை மாற்றிவிடும். இயேசுவின் நாமத்தினால் சின்ன குழந்தைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய கைகளில் ஏந்தி அந்த குழந்தைகளை ஆசீர்வதித்திரளும். உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வந்து ஜெபிக்கிற மக்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டு பதில் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். நடக்க முடியாதவர் எழுந்து நடக்கட்டும். படுக்கையிலே படுத்திருக்கிற எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, கிட்னியினுடைய பிரச்சனை மாறட்டும், கிட்னி கல்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளை நீர் எப்படி ஆயினும் அற்புதம் செய்து மூளை வளர்ச்சி உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. கண்ணீரோடு இருக்கிற மக்களை கண்ணீரை துடைத்தருளும். யாரும் உதவி செய்ய முடியாமல் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்தருளும். டாக்டர்களால் சுகமாக்க முடியாத வியாதிகள், மருந்துக்களால் சுகமாக்க முடியாத வியாதிகளை உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவர் நீ சுகமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு அநேகர் விடுதலை ஆகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மக்கள் மேலும் உடைய கைகளை வைத்தருளும். கட்டுகள் மாறட்டும், எல்லாவற்றிலும் உடைய விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவரையும் தொற்றிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். விடுதலை அளித்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, எல்லா இடங்களில் உள்ளவர்கள் இந்த ஜெபத்தை விசுவாசித்து ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார், அற்புதம் செய்திருக்கிறார். உங்கள் சாட்சிகளை சொல்கிற நேரம் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நல்ல கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய சோதித்து பாருங்கள். வேதனை மாறி இருக்கும் ஊழியர்கள் முதல்ல சோதித்து பாருங்கள். அதுக்கு பிறகு அவங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணலாம். முதல்ல கேளுங்க என்ன நடந்துச்சு, அற்புதம் நடந்திருக்குன்னு சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் முன்னால் வந்து நீங்கள் சாட்சி சொல்லும்படி உங்களை அன்பாக கேட்குறோம். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். விசுவாசியுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வாராக. அற்புதங்களின் சாட்சிகளை சொல்லுங்கள். 7 வருஷமாக ரொம்ப உடம்பு சரியில்லாத இருந்தேன். ஆண்டவருக்கு நான் எங்கே பார்த்தாலும் ஆஸ்பத்திரியாக போனேன். எங்கேயுமே சரியாகலை. ஒரு 5 சவரம் நகை விற்றேன், அப்பயும் சரியாகலை. வீட்டில் வந்து என்னடா பண்ணுறதுன்னு எங்கே பார்த்தாலும் போய் வரமே, எங்கேயும் போகலன்னு வீட்டில் வந்து படுத்துட்டேன். 2 காலும் வரல. எனக்கு தலைவலி எடுத்துக்கிச்சு, வாந்தி, வயிறெல்லாம் சுரந்துக்குச்சு. நம்மாட்டு வீட்டு உள்ளே படுத்துங்க. அந்த பிசாசு என்னை விட்டு பெரட்டுன்னு பெரட்டுது. என்னால் முடியவே இல்லை. பக்கத்தில் தம்பி ஆண்ட்ரேஸ்னு ஒரு தம்பி, எங்கள் ஊர் அவர். அக்கா நீங்கள் ஏன் உள்ளே படுத்துங்க கிடக்குறீங்க, ஏந்து வாங்க, நான் உன்னை சர்ச்சைக்கு இட்டுன்னு போகிறேன், அங்கே இட்டுக்குன்னு போனால் உனக்கு சரியாயிடும்னு அவர் தான் இட்டுன்னு வந்தார். ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து விட்டார். 4 மாதமாக வரேன் எனக்கு. ஆனால் ஏந்து நடக்கிறேன், சாப்பிட்றேன், வேலைக்கு போகிறேன். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. நல்ல சுகத்தை கொடுத்ததுக்காக எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் அற்புதங்களை செய்ததுக்காக தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி. போன வாரம் எங்கள் தம்பி பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதில் 3 வாரம் நசிங்கிடுச்சு. நானுக்காக நான் வேண்டிக்கினேன், சுகம் கொடுத்தாரு. நல்ல பேராக வீடு திரும்பி ஆப்ரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த ஆண்டவருக்கு நன்றி. ஆக்சிடென்ட் ஆன அவருடைய வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். ஆண்டவர் அற்புதம் செய்ததுக்காக தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 2 வாரமாக ரொம்ப நெஞ்சு வலி, என்னால் தாங்கவே முடியல. ரொம்ப மூச்சு விடவும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் ஜெபனை வச்சு நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு சுகமாயிடணும், நான் சாட்சி சொல்கிறேன்னு. அதேமாதிரி இப்போ 2 வாரமாக எனக்கு நெஞ்சு வலி இல்லை, சுகமாயிடுச்சு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நெஞ்சு வலியிலிருந்து சுகம் கொடுத்து நல்ல சாட்சியாக வைத்தார். தோத்திரம். இயேசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லாஸ்ட் மந்த் 27 என்னோட வீட்டுக்காரு ஃபுட்பால் விளையாடுறச்சு கீழே விழுந்து லெகமெண்ட் ஃபுல்லாக டேர் ஆகிடுச்சு. ஸ்கேன் எடுத்து பார்த்துல கம்ப்ளீட் டேரு. ஆப்ரேஷன் தான் பண்ணோம், ஏசிஎல் ஆப்ரேஷன் தான் பண்ணோம் அப்படின்னு மியாட்டில் சொல்லிட்டாங்க.
போன வாரம் வெள்ளிக்கிழமை ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் என் பையனும் வந்து ரொம்ப ஜெபம் பண்ணோம். அவன் 2.5 வயசு தான் ஆகுது. பாஸ்டர் சொன்னார், யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணணுமோ பண்ணுங்க, வியாதி உள்ளவங்களாம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது என் பையன், ஏசப்பா எங்கள் அப்பாவுக்கு சரியாயிடணும் அப்படின்னு ஜெபம் பண்ணா. ரொம்ப அழுகுது. நான் ஜெபம் பண்ணேன். ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் வந்து நான் ஜெபம் பண்ணேன். சண்டே ஈவினிங் தான் போய் அட்மிஷன் போடணும். மண்டே ஆப்ரேஷன் சொல்லியிருந்தாங்க. சண்டே காலையில் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய பணம் செலவாகும், ஏசப்பா நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆலன் பாஸ்டர் சொல்கிறாரு, பொருளாதாரத்தை குறித்து நீ கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியாக முடிக்கும், ஏசப்பா உனக்கு முன்னாடி போய் அங்கே தேவையான காரியத்தை செய்வார்னு சொன்னார். நான் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு தான் நான் அட்மிஷனுக்கே போனேன். மறுநாள் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அடுத்த நாள் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணாங்க. 2,45,000 ரூபாய் பில் வந்தது. 2,15,000 ரூபாய் 2 ஹவர்லேயே கிளைம் ஆகிடுச்சு இன்சூரன்ஸு. மீதி 30,000 ரூபாய் கட்ட வேண்டியிருந்தது. நாங்கள் மியாட்டில் தான் வேலை செய்கிறனால 20,000 ரூபாய் கம்மி பண்ணி 10,000 ரூபாய் தான் கட்டுற மாதிரி இருந்தது. ஏசப்பா பொருளாதாரத்திலையும் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். இப்போ அவங்களால நல்லா நடக்க முடியுது. 2 வாரத்துக்கு ஸ்டிக்கு வச்சு நடக்க சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு பெயினும் இல்லை, நல்லா நடக்கிறாங்க. இயேசுவ நாமத்துக்கு கொடுத்த இந்த நல்ல சுகத்துக்காக, பண தேவையை ஆச்சரியமாக சந்தித்ததுக்காக தோத்திரம். ஆண்டவருக்கு சோத்திரம். எனக்கு வந்து காது வலியால் தலைலாம் ஒரே இழுத்துது. தலைவலியும் ஃபுல்லாக அப்படியே இழுக்கும், நரம்பெல்லாம் அப்படியே இழுக்கும். நான் வாரம் வெள்ளிக்கிழமை வந்து எண்ணெய் வாங்கி பூசி இப்போது சாப்பிட கூட முடியாது. இப்போ நல்லா சுத்தமாக வந்து விடுதலை கொடுத்துட்டாரு. 2வது வந்து நல்லா சாப்பிட்டு சுகமாக இருக்கிறேன். கைகளை தட்டி கத்தர் கொடுத்த சுகத்துக்காக நல்ல தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய இனிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ராஜேஷ். எனக்கு முதல்ல வலது காலில் லாரி டயர் ஏறி எலும்புலாம் தூளாக உடஞ்சி ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் ஒன்றாக கூடி வச்சிட்டாங்க. இப்போது இடது காலில் வந்து ரத்த நாளட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு காலையை எடுத்துருவேன், இடது காலை எடுத்துருவேன் உனக்குன்ட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி வேணான்ட்டு நான் விட்டுட்டு நேராக சபைக்கு வந்து நான் ஜெப எண்ணெய் வாரம் பூசிட்டே வரேன். காலுக்கு கொஞ்சம் சுமாராகினே வந்துன்னு இருக்குது. கொத்தர கோடி சோஸ்தரம். அல்லேலூயா. கத்தர் கொடுத்து வர்ற சுகத்துக்காக தோத்திரம். விசுவாசி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட 2வது பேபி கன்சீவ் ஆகியிருந்தேன். 3வது மாதம் ஸ்கேனில் பேபிக்கு வந்து பின்னாடி வந்து கட்டி மாதிரி இருக்குது. இந்த பேபி வந்து பிறந்தாலும் எதுவும் பண்ண முடியாது, அபார்ஷன் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. அபார்ஷன் பண்ணிடணும்னு சொன்னனால நான் வந்து ஜிஹெச்சில் போய் அபார்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு KMC போயிட்டேன். அங்கே போயிட்டு எனக்கு அட்மிஷன் கிடைக்கவே இல்லை. நாங்கள் வந்து ரட்சிக்கப்படலை. அதுக்கப்புறமா இப்போ தான் ரட்சிக்கப்பட்டோம். அட்மிஷன் கிடைக்கவே இல்லைனால ஒரு விசுவாசத்தை பக்கத்தில் ஒரு அம்மா ஒரு விசுவாசி சொன்னாங்க, ஆண்டவரை நம்பி ப்ரேயர் பண்ணுங்கள், இந்த கட்டிலாம் மறையும், நீங்கள் ஏன் விசுவாசிக்காமல் நீங்கள் வந்து இதுக்காக வந்தீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தை இல்லாமல் வந்துட்டோமேன்னு சொல்லி நாங்கள் அட்மிஷன் போடாமல் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 4 நாள் கழித்து ஸ்கேனுக்கு போனேன். இந்த கட்டி வந்து 3.7லேருந்து 3.5 கம்மியாயிருக்கு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். நான் 4th மந்த் ஸ்கேன் எடுத்தேன். அதில் ஆண்டவர் வந்து அந்த கட்டியை ஃபுல்லாகவே மறைய பண்ணிட்டாரு. பிள்ளை இன்றைக்கி வந்து ஆரோக்கியமாக இருக்குது. எனக்கு 2வது குழந்தையும் ஆண்டவர் ஆரோக்கியமாக கொடுத்தாங்க. அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போது 2 நாளைக்கு முன்னாடி பாப்பா வந்து கட்டிலேருந்து விழுந்துட்டா. நல்லா சேஃப்டியாக தான் வச்சுருந்தேன். எப்படி விழுந்தான்னு தெரியல, ஆனால் எந்த அடியும் படலை. ஆரோக்கியமாக இப்போ குழந்தை இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதுக்காக நன்றி. கைகளை தட்டி கத்துற துதிப்போம். ஆண்டவர் இந்த குழந்தை சுகமான பிரசவத்தை கொடுத்து கட்டியெல்லாம் மறைஞ்சு போக கிருபை கொடுத்தார். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப பலவீனமாக இருந்தது. நான் போன வாரம் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் இன்னைக்கு பலன் எல்லாம் எனக்கு உற்சாகமாக இருக்கிற மாரி இருக்குது. எங்கள் வீட்டில் கண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு 5 மாதமாக வேலை இல்லை. போன வாரம் பொருத்தனையோடு அடுத்த வாரம் சாட்சி சொல்லுவோம்ப்பா கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். நல்ல இடத்துல அவருக்கு வேலை கிடச்சிருக்கு. கர்த்தருக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் செய்த அந்த மகத்துவமான இந்த பெரிய அற்புதங்களுக்கு நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. நம்ம எல்லாம் இருக்கிற இடங்களில் எழுந்திருந்து கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நம்பி வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வார்த்தைகளில் அவர் மேல் நம்ம விசுவாசத்தோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு விடுதலை தருகிற கர்த்தர் அவர் நம் நடுவிலே இருக்கிறார். அவருடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன்னு சொன்னாரா. எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுந்திருந்து
இருந்து கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, இன்றைக்கு அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையில் சுகம் உண்டு, அவருடைய வார்த்தையில் விடுதலை உண்டு, அவருடைய வார்த்தையில் அற்புதங்களை செய்கிற வல்லமை உண்டு. ஆண்டவரே, இன்றைக்கு அற்புத மாலை கூட்டத்தில் உடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வேளையில் உடைய கரங்களை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தையை நம்பி போன அவர்களுக்கு சுகம் தந்த இயேசுவே, இந்த நாளில் ஜெப தேவைகளை எழுதி கொடுத்த அநேகர் உண்டு சுவாமி. இன்றைக்கு நீர் ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா கண்ணீரை நீர் பார்க்கிறவர். அஸ்வின் முதுகில் உள்ள கட்டிலிருந்து சுகமாக ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உஷா அவருடைய விழா எலும்பு ஆண்டவரையிலிருந்து அற்புதங்களை சுகம் பெற ஆண்டவரே, பிரியா அவர்களுக்கு இருக்க கிட்னி இல்லை கல் ஆண்டவரே அதிலிருந்து சுகம் பெறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, குமார் அவர்களுக்கு இருக்கிற மன அழுத்தம் படபடப்பிலிருந்து கர்த்தர் விடுதலை தரும்படியாக, கோமதி அவருடைய கை கால் வீக்கங்கள் சுகமாக நாங்கள் செபிக்கிறோம். சரோஜா கர்ப்ப பையில கேன்சரோடு கூட இருக்கிற அவர்களை கர்த்தர் நீர் சுகப்படுத்தும்படியாக ஆண்டவருடைய கரம் இறங்கட்டும், ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, கடன் பிரச்சனையோடு கூட இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நீர் இன்றைக்கு ஒரு அற்புதங்களை செய்யும்படியாக ஆண்டவருடைய கரம் இறங்கட்டும். ஆண்டவரே, சாதனா 10 வயது கேன்சரோடு கூட அந்த மகளுக்கு கர்த்தர் நீர் இறங்குவீராக. கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். ரியாஸ் 11 மாத குழந்தை இன்றைக்கு பலவீனத்தோடு இருக்கிற அந்த குழந்தைக்கு கர்த்தர் சுகத்தை தரும்படியாக உடைய வல்லமை இந்த குழந்தையை தொட்டு சுகப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளை நினைத்தருளுகிற தேவ, வெட்கத்துக்கு பதிலாக பிள்ளைகளை நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரே, திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குப்பமால் அவர்களுக்கு இருக்கிற கண் பார்வையில் இருக்க பலவீனங்கள் நீங்கி நல்ல சுகம் கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவருடைய அற்புத கரம் இறங்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, வீடு கட்டுகிறவர்களுக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் கர்த்தர் விலக்கி போடுவீராக. வர வேண்டிய பணங்கள் எல்லாம் வர நாங்கள் ஜெபிக்கிறோம். மெர்சி 6 மாத குழந்தை தோல் வியாதியிலிருந்து சுகமடைமடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கரங்களை அப்படியே உயர்த்தி, பிரிந்த குடும்பங்கள் ஆண்டவரே, வேதனையோடு கூட இருக்கிற குடும்பங்கள் கர்த்தர் இன்றைக்கு எனக்கு விடுதலை தரமாட்டாரா என்று ஆண்டவரே இன்றைக்கு நோக்கி பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பி இன்றைக்கு விடுதலை ஆக்குறதற்காக நல்ல கரங்களை தட்டி உம்மை நம்பி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் இன்றைக்கு தொடுகிறதற்காக, ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தை இன்றைக்கு விடுதலை ஆக்குறதற்காக, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலை ஆக்கும் என்று வாக்கு பண்ணின தேவன் உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்கி அனுப்புகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படியே நம்முடைய வலது கரத்தை தலைமீது வைத்துக் கொண்டு இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவில் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்ற வார்த்தை இன்றைக்கு நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிற இந்த வேளையிலே உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கி ஆண்டவரே ஒவ்வொரு விடுதலையாக்குவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாம மாத்திரம் மகிமை பொருட்டும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்க விரும்புகிறவர்கள் முன்பதாக